ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். நாம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஃபுல் டே நான் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன், என்னென்ன ஒர்க்லாம் பார்த்துருந்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வந்து இன்றைக்கின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் அப்படின்றதுனால நமக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு நிறைய வரும். ஆடி மாதம் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோன்னா வேலை இருக்காது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஆடி மாதம் அப்படின்னுட்டாலே நமக்கு வந்து வேலை கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். அதனால் நான் ஏற்கனவே பெண்டிங் ஒர்க் இருக்குது, ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் அந்த மாதிரி சேர்ந்தாப்புல கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். நமக்கு ஒர்க்கு இல்லாத டைமில் நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அர்ஜென்ட் ஒர்க்குக்கு நான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்பேன். அது மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த ஆடி மாதம் வந்து ரொம்பவுமே எனக்கு ஒரு ஒரு இன்றைக்கி நான் ஒரு வருமானம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னும்போது அந்த வருமானத்தை மீறி நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து கன்ஃபார்மாக வந்து அது நடந்திருக்கு. இப்போ நான் ஒரு 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னும்போது அந்த கஸ்டமருக்கு நான் கால் பண்ணி சொல்லி அவங்க வந்து எப்போ உங்கள் கையில் மணி இருக்கோ அப்போ தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இந்த ஆடி மாதம் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் எப்படின்னா ஒரு அர்ஜெண்ட்டாக எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்கன்னும் போது அது உடனே நமக்கு கிடைக்கும். அதனாலே வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்பேன். நமக்கு வந்து உடனே கை மேலே காசு கிடைக்குது இல்லையா, அதனால் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் நமக்கோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். இல்லாமல் வந்து நம்ம இந்த ஃபீல்டில் வந்து நம்ம வந்து எடுத்துருக்க மாட்டோம். குறிப்பிட்டு சொல்லப்போனால் எனக்கு நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அதனால் வந்து நான் எனக்கு வந்து எது உடனே நமக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்பேன். அதுபோல் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். வெள்ளிக்கிழமை வந்து கோயில் திருவிழா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து திருவிழா வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு வரும்போது நம்ம கொஞ்சம் ஒரு நாளைக்கு மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நைட்டெல்லாம் உட்காந்து ஸ்டிச் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு லோன் காசு கட்டுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருந்தது. இல்லைனா நான் எங்கன்னா கடன் தான் வாங்கியிருக்கணும், இல்லை ஜுவல்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு தான் நான் அந்த லோன் காசு கட்டியிருக்கணும். ஒரு நாள் கஷ்டப்பட்டாலும் நமக்கு அந்த லோன் காசு கட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இல்லையா, அதனால் அதை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கோசம் நான் வந்து ஒரு நாள் நான் கண் முழிச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்ற மாதிரி அந்த ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கோசம் வந்து தூக்கம் வந்து நிறையா வந்தது தான். ஏன்னா நம்ம புதுசாக கண் முழிக்கிறோன்னும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது தான். அப்புறம் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி வரைக்கும் ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறமே எடுத்து வச்சுட்டு போய் படுத்துட்டேன். கட் பண்ணி வச்சுட்டேன். காலைல எழுந்திரிச்சி ஸ்டிச் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour எடுத்துக்கிட்டேன். ஒரு 1:30 மணிக்கு போய் படுத்தேன். 1/2 hour ஆச்சு. மறுபடியும் நான் தூங்குறதுக்கு 2 மணிக்கு தான் தூங்கினேன். காலையில் 6:30க்கெலாம் எந்திரிச்சு ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு வேலையுமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைலரிங் வேலையும் அதிகமாக இருக்குது. லீவுன்றதுனால பசங்களுக்கு லீவு அப்படின்றதுனால பசங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் வந்து மீதி நம்ம உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலே வந்து மீன் வாங்கியிருந்தேன். மீன் குழம்பு வச்சுட்டு சாதம் வடித்து வச்சுட்டேன். ரைஸ் குக்கரில் சாதம் வச்சுட்டோம். மீன் குழம்பு மட்டும் நான் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிஷினில் உட்காந்து காலையில் ஒரு 9 மணிக்கு உட்காந்தேன். 11 மணி வரைக்கும் உட்காந்து நான் எவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே கடன்னு வச்சு அடின்னு மிஷினில் வச்சு அடித்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமே கட் பண்ணது எல்லாமே தைச்சி போட்டுட்டு அப்புறம் மதியம் காலை சாப்பாடு பசி எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து துணி வெட்டி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5-6 ப்ளவுஸ் வெட்டி வச்சுட்டு மறுபடியும் வந்து மிஷினில் உட்காந்துக்கிட்டேன். இப்படியே நான் கண்டினியூஸாக போயிடுச்சு. இதில் வந்து நமக்கு அந்த கொக்கி கட்டுற வேலைலாம் வந்து கொஞ்சம் வந்து என்னால் சமாளிக்க முடிஞ்சுது. ஏன்னா நான் இப்போது வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். கொக்கி காஜா வந்து எங்கள் சைடில் வந்து மிஷின் காஜா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து கை காஜா தான் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது சரி நம்ம இப்போதைக்கு அர்ஜென்ட் ஒர்க்குன்றதுனால நம்ம மிஷின் காஜாவே போட்டு கொடுப்போம், கேட்டாங்கன்னா சொல்லிக்கலாம் அப்படின்றதுனால மிஷின் காஜா போட்டுக்கிட்டேன்.
கொக்கியுமே மிஷினில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னுமே நான் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்தது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அதை ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன் திரும்ப திரும்ப. அதுக்கப்புறம் அது எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாமே வந்து நான் மிஷின்லேயே வந்து கொக்கியுமே வந்து வச்சு தைக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும், நம்ம அப்படியே ஓவர்லாக் அடித்து எடுத்து வச்சுட்டோம். இப்படி இருக்கும்போது வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கொக்கி கட்டுற வேலையும் இல்லை, காஜா கட்டுற வேலையும் இல்லை. அதாவது இது மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்பவுமே இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கொக்கி காஜா அப்படின்றது என்னான்னு தெரியுதுங்களா? ஐப்பட்டி ஊக்பட்டி அதை சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஐப்பட்டி அதுதான் வந்து இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள், அந்த இடம் தான் கொக்கி பீஸு காஜா பீஸ். அதில் வந்து ஒரு சைடில் வரும். அதை வந்து நம்ம அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்பவுமே வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சுது. எல்லாமே மிஷின்லேயே பண்ணும்போது நமக்கு உட்காந்து பண்ணுறதுக்கு வேறு நமக்கு டைம் கொஞ்சம் மீதியாக இருக்கிறதுனால அந்த டைமில் ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அது ரொம்பவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்ம வந்து இது வீடியோ எப்பயோ எடுத்த வீடியோ இது. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்னால் வீடியோலாம் எடுக்கிற நிலமையில இல்லை. அதனால் நம்ம சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணணுன்ற மைண்ட் செட்டு மட்டும்தான் இருந்தது. அதனால தான் இதில் வந்து நான் எப்படி வைக்கிறது அப்படின்றத உங்ககிட்ட நான் காமிக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இந்த கொக்கி பீஸ் வந்து எப்படி வைக்கணும், கொக்கி அதில் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது போல் தான் என்னுடைய ஷெடியூல் வந்து போச்சு. ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நமக்கு வீட்டில் உட்காந்துட்ருக்குறோம் அப்படின்னும்போது நமக்கு வந்து வீட்டிலே வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய வேலையை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நமக்கு வீட்டில் வேலை கிடைக்குது அப்படின்னும்போது அதை நம்ம வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல தப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எல்லா வேலையிலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இந்த டைலரிங் ஃபீல்ட் தான் கிடையாது, எந்த வேலை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த வேலைக்கு நம்ம ரொம்ப சின்சியராக ஒர்க் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இதிலே வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயுமே வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அப்போது வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதையுமே பார்த்துக்கிட்டு இதையுமே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இருக்க தான் செஞ்சுது. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம தொழிலில் காட்ட முடியாது அப்படின்றதுனால நான் வந்து அதெல்லாம் காமிச்சிக்கல. நம்ம வேலையை பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வந்து எப்படி வந்துச்சோ அது அப்படியே போயிடும். அதனால் நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே மோட்டிவேட் ஆகிட்டு நான் வந்து என்னுடைய வேலையில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டேன். நான் மிஷின் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னும்போது எனக்கு வந்து மற்ற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. நான் அதை மறந்துடுவேன். மிஷின் விட்டுட்டு மறுபடியும் வீட்டில் உள்ளே வரேன் அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து அது எல்லாமே நோட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு கடை பார்த்துட்டேன். வீட்டாண்டே வந்து ஒரு கடை ஒன்று பார்த்துட்டேன். மெயின்லே ஒர்க்கு இல்லாமல் இல்லை, ஒர்க்கு வந்து எப்பயுமே நமக்கு இருக்கும். அதனால் வந்து நான் இப்போ கடை வைக்கல. எனக்கு வந்து வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நான் வந்து கடந்து தான் வந்து நான் வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போது வர அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வர மாதிரியே இருக்குது. ஒர்க்கு எனக்கு வீட்டில் இருந்தாலே போதும், எனக்கு ஒர்க்கு நல்லாவே வருது. மாதம் 30 நாளுமே எனக்கு ஒர்க்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் போச்சு. நமக்கு வந்து அந்த மாதிரி ஒர்க் இல்லாமலாம் இல்லை. கண்டினியூஸாக வந்து நமக்கு ஒர்க் இருக்கிறதுனால தான் என்னுடைய குடும்பத்தை என்னால் மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு போக முடியுது. ஆனால் இப்போது வந்து எனக்கு வீட்டில் செட் ஆகலை. வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வீட்டிலே உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுனால அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. கஸ்டமர் வராங்க, அந்த டைமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குன்னும் போது எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. அது எனக்கு செட் ஆகலை. நம்ம கடைக்குன்னு போயிட்டோம் அப்படின்னாக்கா காலையில் போனோமா, மதியம் வந்து லஞ்சு சாப்பிட்டோமா, ஈவினிங் வந்தோமா, நம்ம சாப்பிட்டுட்டு படுத்தோமான்ற மாதிரி இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கும் இந்த கடை வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து திடீர்னு முடிவு எடுத்தேன். அந்த கடையை நான் ஏற்கனவே கேட்டு வச்சுருந்தேன். அப்போது வந்து தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி இப்போதைக்கு எதுக்கு அப்படி வேலை இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப போய் கேட்கவும் அவங்க வந்து சரிப்பா நீங்கள் வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணேன், போயிட்டு அட்வான்ஸ் எவ்வளோ அப்படின்னு டீட்டெயிலாக கேட்டுட்டு வரலான்ட்டு போனேன். போயிட்டு பார்த்தேன் 20,000 ரூபாய் அட்வான்ஸு.
வாடகை வந்து 2000 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் எனக்கு வந்து ஏற்கனவே வாங்கின வாடகை விட இது கொஞ்சம் கூட தான். கரண்ட் பில் நம்ம கட்டிக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கு என்ன தான் வந்து ஸ்டிச் பண்ணாலுமே நமக்கு அது கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லையா? அது வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் சொல்லிட்டேன். அப்புறம் போயிட்டு அட்வான்ஸ் ரெடி பண்ணணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மணி நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, சேவிங்லாம் நான் எதுவும் வச்சில்ல. அப்போது சரின்ட்டு காதில் இருந்த கம்மலை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து வச்சுட்டு 18,000க்கு அரை பவுன் 18,000க்கு வச்சேன். நான் ஒரு 2000 கையில் வச்சுருந்தேன். போட்டு நான் வந்து எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஆடி மாதம் இன்னும் 3 டேஸ் 2 டேஸ் இருக்குது இல்லைங்களா? நமக்கு இந்த ஆடி மாதம் முடியறதுக்கு, இந்த ஆடி மாதம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து கடையை பால் காய்ச்சிட்டு நான் கடையில் வந்து இதுக்கப்புறம் கடையில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஏன் இப்போ வந்து ஜுவல்ஸை வச்சு நான் வந்து இப்போது கடையை வந்து அட்வான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னாக்கா, இது நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் ஏன் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ நான் ஒரு கடன் ஒன்று வாங்கி அதை வந்து நான் அந்த அந்த காசை நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, அதுக்கு நான் வந்து கடன் சொல்லிவிட்டு அதுக்கு நான் மாதம் மாதம் வட்டி கொடுக்கணும். இப்போ நான் ஜுவல்ஸுன்னும் போது அதை வைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நமக்கு தெரிஞ்ச கடை தான் அது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு வந்து மாதம் மாதம் இல்லை வாரம் வாரம் இல்லை டெய்லி கூட என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் கட்டிக்கிட்டு வருவேன். அவங்க வந்து அது எனக்கு அலோவ் பண்ணுவாங்க. நான் அதுபோல் தான் என்னுடைய சேவிங்கை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டி நான் வந்து கொஞ்சம் என் ஜுவல்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுபோல் அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு அட்டை போட்டு கொடுத்துருவாங்க. நான் டெய்லி போனால் கூட ஒரு 100 ரூபா இருந்தாலும் கட்டிட்டு வருவேன், 500 ரூபா இருந்தாலும் கட்டிட்டு வருவேன், 2000 இருந்தாலும் கட்டிட்டு வருவேன். இது மாதிரி இருக்கும்போது நம்ம அதை கட்டி கூட நம்ம அந்த நகையை மூட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படி வச்சு நான் வந்து இப்போது அந்த அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை விட மைண்டு ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது வீட்டில் ஸ்டிச் பண்ணும்போது. அதனால தான் சரி நம்ம கடை வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் சூப்பர் சூப்பர் கண்டென்ட் வீடியோலாம் உங்களுக்கு வரப்போகுது. நம்ம கடைக்குன்னு போயிட்டோம் அப்படின்னாக்கா டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்னவோ அதை அப்படியே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ நாள் வந்து நம்ம பார்த்த கண்டென்ட்டை விட இதுக்கப்புறம் பார்க்க போகிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.